இது சிவன் சம்பா அரிசின்னு விற்றாங்க. ஆர்கானிக் முறையில் விளைய வச்சது சிவன் சம்பா அரிசின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராவது சிவன் சம்பா அரிசி பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. ஒரு பேக்கு 12.5 கிலோ. இதோடைய அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி தான் இருக்குது சிவன் சம்பா அரிசி. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழுப்பு நிறமாகவும், ரொம்ப அரிசியோடைய சைஸ் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இது நம்ம சமைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் கிடைக்காத அரிசின்னு சொல்லி கொடுத்தாங்க. சிவன் சம்பா நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பேரே கேள்விப்படுறேன். இது பார்க்குறதுக்கு சீரக சம்பா மாதிரி ரொம்ப பொடிசாக இருக்குது. வாங்க சமைக்கலாம். சிவன் சம்பா அரிசி சாதம் இப்படி தான் இருக்குது. நல்லா பியூர் ஒயிட்டாலாம் இல்லை, லைட்டாக ப்ரௌனாக தான் இருக்குது. இந்த அரிசியை நான் கழுவும் போதே இந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வழவழன்னு நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, அள்ளிக்காயோடைய விதையை நம்ம வந்து கசக்கி பிழியும் போது எப்படி இருக்குமோ அந்த வழுவழுப்பு இருந்தது. இப்போ அரிசியுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி சிவன் சம்பா அரிசி சாதம், கருவாடு, ரசம், இதுதான் என்னுடைய சமையல். உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.